தாவேக தலைவர் விஜய் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த தினத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது தொடர்பான விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் சுற்றுப்பயணத்தை விஜய் மேற்கொள்கிறார். தாவேக தலைவர் விஜய் வருகிற 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதனையடுத்து எந்தெந்த நாட்களில் எந்தெந்த பகுதிகள் என்ற விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாரத்தில் விடுமுறை நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிறு கிழமைகளில் முக்கியமாக அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வதான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகிற 13ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த நாட்களில் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் என்ற விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ஜெரி தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய அரசியல் அந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. தற்பொழுது தாவேக தலைவரும் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில திட்டம் குறிப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கிறதா? கூடுதல் விவரங்களையும் வழங்கலாம் ஜெரி. வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். தமிழகத்துல அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்ப தற்பொழுது துணை முதல் உதயநிதி ஸ்டாலினும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த வகையில 13ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக போலீசாரிடம் முன்னதாகவே அனுமதி கேட்டிருந்தனர். அந்த அனுமதி வழங்கப்படாத காரணத்தினால டிஜிபி அலுவலகத்தில் சென்று ஒட்டுமொத்தமாக எந்தெந்த தேதிகளில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்று அந்த விவரங்களை அளித்து அனுமதி கேட்டு இருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்களாகட்டும், இந்த தொண்டர்களாக, ரசிகர்களாகட்டும் பெரும்பாலும் இளைஞர்களாகவே இருக்கின்றனர். எனவே இளைஞர்களை அதிக கவரும் வகையில இந்த வார இறுதியிலே இந்த சுற்றுப்பயணத்தை விஜய் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த வகையில 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் என 3 மாவட்டங்கள்ல ஒரே நாளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 20ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறையிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல 27ஆம் தேதி திருவள்ளூர், வடசென்னை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இவ்வாறாக தொடர்ச்சியாக சனிக்கிழமை மட்டுமே இந்த சுற்றுப்பயணம் இருக்கிறது. டிசம்பர் 20ஆம் தேதி கடைசியாக திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்கள்ல ஒரே நாளில் இந்த சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார். எனவே டிஜிபி அலுவலகத்தை சந்தித்து இந்த முழு பட்டியலையும் அளித்து அனுமதி கோரி இந்த கடிதத்தை புசி ஆனந்த் அளித்திருக்கிறார்.